சென்னை புழுதிவாக்கத்தில் 5ஆம் வகுப்பு மாணவியை அடித்ததாக பெற்றோர் புகார் தெரிவித்த நிலையில் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி. தற்போது தலைமை ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சென்னை உள்ளகரம் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 11 வயது சிறுமி. இவர் புழுதிவாக்கம் ஏரிக்கரை தெருவில் மாநகராட்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்தவர். கடந்த 9ஆம் தேதி வகுப்புறையில் இங்கு பேனா வைத்திருக்கும் போது கீழே கொட்டியதாக சொல்லி பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி அவர் தலையை துடைக்கும் மாப்பு கட்டையால் அடித்ததில் கை காலையில் வீங்கியுள்ளது. இந்த வீக்கத்தின் தொடர்பாக அவர் தாயார் மற்றும் உறவினர்கள் புகார் செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த குழந்தைக்கு உடல்நலம் சரியாகாததால் சென்னையில் கிண்டியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக போலீசில் பெற்றோர் புகார் செய்துள்ளார்கள். போலீசார் இந்த சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.